இந்த இந்த பக்கம் வாங்க. மலை அடிவாரத்திலிருந்து படக்குழுவினர் சிவா, சுபாஷ், யுவராஜ் உங்களுக்காக நேரடி ஒளிபரப்பு. இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கவே முடியாது. இந்த பூச்சி கடிச்சுன்னா 2 நாளில் செத்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எத்தனை நாள் சாவீங்கன்னு எங்களுக்கே தெரியாது. நீங்கள் வேணால் ஒரு தடவை கடி வாங்கி பாருங்க. இதுதான் அந்த பூச்சி. இந்த பூச்சி பேர் பொன்னாம்பூச்சி. இதில் எங்களுக்கு ரோடே இல்லை. நாங்களாம் புதுசாக ஒரு பாதை உருவாக்கி அந்த பாதையில் முள் செடி அதில் நுழைஞ்சு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் நாங்கள் பண்ணுறோம். இப்போ பாருங்க, நம்ம சிவா உடம்புல என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துக்கு வந்தாலே இந்த மாதிரி பூச்சியை வந்து அதோட ஆக்டிவிட்டியை பண்ண ஆரம்பிச்சிருது. மேலே வந்து ஒட்டிக்கிட்டு எங்களையெல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுது. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, இது கடிச்சதுன்னு இறந்துருவோம். போக மாட்டேங்குது. காப்பாத்துங்க. இவ்வளோ பெரிய குச்சிக்கு வந்து பயப்பட மாட்டேங்குது. அதிர்ஷ்டவசமா நம்ம சுபாஷ் அவரை காப்பாத்திட்டார். இந்த மரத்து பேரு ட்ரீ ஆஃப் விஷ். இந்த மரத்துல நம்ம என்ன எழுதினாலும் யார் பேரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்க வந்து சாகாம இருப்பாங்க. இப்போ நான் என் பேர் எழுத போறேன். அவர் பேர் எழுத போறாரு, நாம அதை ஷூட் பண்றோம். இந்த பக்கம் அவர் பேர் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த மரமே சேர்த்து உண்மையை சொன்னாரு ராஜ். யுவராஜ் என்னமோ எழுத ட்ரை பண்றாரு. இது ஒரு அமைதியான மயானமா தெரியுது நமக்கு. இங்க பல பல உயிரினங்களோட மண்டையோட எல்லாம் கிடக்குது, பாத்துக்குங்க. இது வந்து கடல் வாழ் டாயிரம். இதுல பேரு ஈஸியா இருக்கலாம், ஆனா நம்ம அந்த பாலை தொட்டோம்னா அது நம்ம ரத்தத்தை குடிச்சு நம்ம இறந்துருவோம். ஸோ இதில் உயிர் வாழணும்னா அதை தொடாமல் எழுதணும். அடுத்தபடியா நம்ம யுவராஜ் எழுதுறாரு. நம்ம பேர் மட்டும்தான். இங்க டைனோசர் சவுண்ட் எல்லாம் அதிகமா கேக்குது. இந்த மலை தோன்றி பல கோடி வருஷம் இருக்கும். யுவராஜ் அவர் பேர் எழுதிட்டாரு. இனிமே அவருக்கு சாவே கிடையாது. இதை பார்த்து 2 பேர் ஜோடி எழுதிங்கன்னா அவங்க 2 புருஷன் மட்டும் நினைச்சிடாதீங்க. இப்போ உங்களுக்காக கேமராமேன் சிவா அவரோட பேர் எழுதுறாரு. ஹலோ, இங்க பாத்தீங்கன்னா மொபைல் எந்த ஒரு கேமரா ஒர்க் ஆகாது. உங்களுக்கோசரம் ஸ்பெஷலா இது ஹோட்டல்ல இருக்கு. நாங்க இந்த செடி பாத்தீங்கன்னா சில்பொட்டன்சியா. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் இருக்கோம். ஒரு பாயிண்ட் ஸ்லிப் ஆனாலுமே நாங்கள் எங்கள் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஆனால் எங்கள் உயிர் வந்து எந்த விலை மதிப்பு மிக்க சரி விடுங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே யாருமே வர்றதுக்கு வந்து அனுமதி இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்கள் ஃபேஷன் டிவிங்காட்டிக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் தந்திருக்காங்க. இதை வந்து மக்களுக்கு எடுத்து காட்டுங்கிறதுக்கோசரமே நாங்கள் எங்கள் 3 பேர் உயிரை பணையம் வச்சு வந்திருக்கோம். உங்களுக்காக எங்க பயணம் தொடரும். ஆஃப்டர் தி பிரேக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழுவில் இருக்கிற சுபாஷ் அப்படிங்கிற நம்பர் வந்து எங்கேயோ போனான்னு தெரியல. எங்கே போனான்னு தெரியல. வாங்க நம்ம பார்க்கலாம் எங்கே இருக்காருன்னு. சீக்கிரம் வாங்க. ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய காட்டில் வந்து தொலைஞ்சு போயிட்டா வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கண்டுபிடிக்கிறது. சுபாஷ் சுபாஷ் சிவா நம்ம அவர் தீவிரமாக தேடிட்டு இருக்கிறாரு. சுபாஷ் காணோம். தேரு 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 தேரு. இந்த ஆபத்தான காட்டில் அவர் எங்கே போய் தேடுறது? சுபாஷ் மிகப்பெரிய முயற்சிக்கு பின்னால வந்து சுபாஷை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து படக்குழுவினர் வந்து மேலே போயிட்டு இருக்கோம். நன்றி. அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலையை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு வரோம். இப்போ தான் சின்ன மலையை நம்ம ஏறி இருக்கோம். மேலே தான் நம்ம பெரிய மலை 17 மலை. இப்போ நம்ம 16 மலையை கடந்துட்டோம். 17வது மலை உங்களுக்கு தெரியுது பாருங்க, அதுதான் பெரிய மலை. பெரிய மலை. இப்போ குழுவினர் வந்து அதை தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். நன்றி. ரெடி. இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா அபூர்வ மூலிகை எல்லாம் இருக்குங்கிறாங்க. பட் அதை பத்தி எங்களுக்கு இதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் இருக்குது. இது என்னன்னு தெரியல. ஓ மை காட், ஒன்னும் நம்ம குழுவினர் யுவராஜ் சிவசுப்பிரமணியம் வந்து மலை இடுக்குல சிக்கி கீழே விழுகிற நிலைமையில இருக்காரு. யுவராஜ் அவரை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஓ மை காட்.
பாத்து பாத்து கம்மன்றா. அந்த மிருகம் வருது பாருங்க, தப்பிக்கிறது வழியை பாருங்க. அந்த மிருகம் உங்களுக்காக நான் அந்த மிருகத்தை எடுக்க ட்ரை பண்றேன். எங்க தேடியும் அந்த மிருகம் எங்க கண்ணுக்கு தட்டுப்படல. பார்த்தா அடுத்த டைம் கண்டிப்பா உங்களுக்காக வீடியோ எடுக்கிறோம். இங்க அரிவிதமான ஒரு மண்டையோடு கிடைக்குது. அது என்ன மண்டையோட நம்ம பார்க்கலாம். இது பல வருடத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த மிருகத்தோட மண்டையோடு. நம்ம படக்குழு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமா? லெட்ஸ் வாட்ச். ஆஃப்டர் தி பிரேக். இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அபூர்வமான காளான் வகை சேர்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் இருக்கிற நோய்கள், கேன்சர், எய்ட்ஸ், இந்த மாதிரி எத்தனை நோய்களாக இருந்தாலும் இது தீர்த்து வைக்கிறோம். அந்த அளவுக்கு இதோட மூலிகை பவர் வந்து ஜாஸ்தி. நல்லா பார்த்துக்கங்க. இப்போ நாங்கள் வந்து மலை உச்சியை நோக்கி மேலே கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 3 பேரும் குழுவில் இருக்கிற 3 பேரும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம குழுவை வந்து நம்ம சிவாவும் அவரோட அசிஸ்டன்ட் யுவராஜ் பாபுவும் லீட் பண்ணிருக்காங்க. நாம வந்து இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த காடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க 2 பேரும் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு நம்ம போய் பார்ப்போம். என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா டைனோசரோட வெளியிட்ட சாணி. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நல்லா சூடா இருக்குது. இது இப்பதான் போட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆபத்து நமக்கு எந்த நேரத்துலயும் வர. ஏன்னா அப்படியே துரத்துனதோட சாணியை கூட இருக்குல்ல நம்மளுக்கு. ஓ மை காட். நேயர்களே பாத்துக்கங்க, இது அபூர்வமான சாணி. வெறும் பாத்தீங்கன்னா வெறும் பூச்சியா கிடக்குது பாருங்க. யானையெல்லாம் உள்ளுக்குள்ள கிடக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த விலங்கு வந்து மாமிசத்தை தான் சாப்பிடுன்னு தெரியுது. ஆமா, மாமிச பச்சை இது. அப்போ நம்ம குழுவுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஆபத்து இருக்குது. நம்ம எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம வெளியே வரணும். வாங்க. எல்லாத்தோட மூஞ்சிலையும் ஒரு மரண பயம் இருக்குது. தேங்க்ஸ்.